நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜ் சொல்லும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 185 தேர்வுகள் டெஸ்ட் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணி கொடுக்கிறோம். அந்த 185 தேர்வுகள் என்பது உங்களுக்கான மேஜர் ஹிஸ்டரியில நம்ம என்ன தேர்வு, அதே மாதிரி சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் இதற்கான தேர்வு, ஜிகேக்கான தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான தேர்வு சொல்லி 4 விதமான தலைப்புகளையும் உள்ளடக்கி 185 தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம். அந்த 185 தேர்வுகளோட நம்ம என்ன உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் கொண்டு போறோம். ஏப்ரல்ல இருந்து சரியா உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த 185 தேர்வுல இதுவரைக்கும் நம்ம 26 தேர்வுகள் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த 24 டெஸ்ட் போக மீதி டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாபிக் வைஸா உங்களுக்கு எக்ஸாம் வந்துகிட்டு இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தேர்வு உங்களுக்கு எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும். இனிமே புதியதாக ஆசிரியர்கள் இணைய வேண்டும் என்றாலும் இந்த 185 டெஸ்ட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இணைஞ்சுக்கலாம். முடிந்த 26 தேர்வு அதனுடைய பிடிஎஃப் அந்த குரூப்லயே உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப்பும் இருக்கும், ஆன்சரோட பிடிஎஃப்பும் இருக்கும். அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எண்ணி வரக்கூடிய தேர்வுகளை ஆன்லைன் பிளஸ் பிடிஎஃப் ரெண்டுலையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகவே இனி 1 மாதம் கழித்துனாலும் சரி, இனி 1 வாரம் கழித்துனாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் தேவைங்கிற ஆசிரியர்கள் இந்த 185 தேர்வுகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து டிஆர்பியோட நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் தான். சரிங்களா? இதற்கு முன்பு இந்த ஏப்ரல்ல உங்களுக்கு இந்த 185 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அதற்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், குறிப்பாக உங்களுக்கு கடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சோடனே 1 இயர் கோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது பிறகு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு டாபிக் கொடுத்து தேர்வுகள் எக்ஸாம் வரைக்கும் சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல 3வது டாபிக்கா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு இன்னைக்கு டெஸ்ட் 3வது பார்ட்டா உங்களுக்கு டெஸ்ட் பிளான் கொடுக்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட். இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டாபிக் வைஸா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் 10 யூனிட்னா அந்த 10 யூனிட்டினுடைய சிலபஸ் இந்த ஸ்கூல் புக்ல எங்க இருக்குது, அதுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், முதல் டெஸ்ட் பிளானா உங்களுக்கு கொடுத்து நம்ம அந்த டெஸ்ட்டை முடிச்சிருக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா உங்களை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல 2வது பிளான், இது ஃபர்ஸ்ட் பிளான். 2வது பிளான் பாத்தீங்கன்னா மூல புத்தகம். மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யறோம், 13 புத்தகம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மூல புத்தகத்துல இருந்து ஒரு 39 தேர்வுகள் உங்களுக்கு அந்த மூல புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், சிலபஸ் உங்களுக்கு 10 யூனிட்டுக்கான சிலபஸ் பாடத்திட்டத்தை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 39 தேர்வுகள் கொடுத்துட்டோம். இது 2வது டெஸ்ட் பிளான். இப்ப கொடுக்கக்கூடியது 3வது டெஸ்ட் பிளான். சரிங்களா? 3வது டெஸ்ட் பேஜுக்குரிய பிளான். இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா 11th and 12th எத்திக்ஸ், அதே மாதிரி 11th and 12th ஒவ்வொரு பாடம் வாரியாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 தேர்வு எண்ணில இருந்து 70 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 31 தேர்வுகள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிளான் 3வது பிளானா கொடுத்துருக்கோம். அடுத்து 4வது பிளான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த 13 புக் இருக்கு இல்லையா, இந்த 13 புக்ஸ்ல ஒவ்வொரு புக்கு வாரியா அந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல 2-3 கண்டென்ட்டை இணைத்து உங்களுக்கு 13 புக்கு வாரியாகவும் அடுத்து நம்ம நினைச்ச போறோம், சிலபஸ் கொடுத்து தேர்வு கொடுக்க போறோம். இது முதல்ல இணைந்த ஆசிரியர்களுக்கு
அடுத்து இப்ப ஏப்ரல்ல இருந்து போறது 185 டெஸ்ட். அது ஆல்ரெடி இந்த பிளானை ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டோம். முதல்ல நம்ம சின்ன சின்ன டாபிக்கா தான் கொடுத்தோம். அதுல 6th இருந்து 12th அதே மாதிரி மூல புத்தகம் இது ரெண்டையும் முடிச்சிருக்கிறோம். இப்ப யூனிட் வைஸா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் 11th and 12th கம்பல்சரி, அதுல எத்திக்ஸ், ஹிஸ்டரி இதற்கான சிலபஸ் கொடுத்திருக்கோம். ஸோ 40வது தேர்வு வந்து வருகின்ற புதன்கிழமை உங்களுக்கு ஜூலை, சரிங்களா, ஜூலை வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா உங்களுக்கு மூல புத்தகம் 13 புக்ஸையும் கவர் பண்ணி மூல புத்தகத்திலிருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துரும். அது ஜூலை 24ல. அடுத்து ஜூலை 27ல வந்து பாத்தீங்கன்னா சாரி ஜூலை 27ல உங்களுக்கு 11th இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். அடுத்த தேர்வு உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் 11th புக்கு. அதே மாதிரி 11th எத்திக்ஸ்ல தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழர் கலைகள், திருவிழாக்கள். ஸோ இந்த டாபிக் 45 வரைக்கும் 11th எத்திக்ஸ் அறையியலும் பண்பாடும் அந்த புக்கினுடைய கண்டென்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12th கண்டென்ட், 12th அறையியலும் பண்பாடு இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய கண்டென்ட் உங்களுக்கு 47ல இருந்து 55 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். வேற்றுமையில் ஒற்றுமை, வேதகால பண்பாடு, இந்திய பண்பாடும் சமயங்களும், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, பக்தி இயக்கம், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. ஸோ 55வது டாபிக் வரைக்கும் உங்களுக்கு 12th எத்திக்ஸ். அப்ப 11th and 12th எத்திக்ஸ் புக்கு உங்களுக்கு முடிஞ்சிருது. அடுத்து 12th 11th ஆல்ரெடி உங்களுக்கு மொதல் பேஜ்லயே நம்ம கொடுத்துட்டோம். 12th ஹிஸ்டரி புக் மட்டும் அதுல பாருங்க உங்களுக்கு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், சரிங்களா. முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்தியாவில் விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம். ஸோ அந்த டாபிக் ஃபுல்லா உங்களுக்கு 2ஆம் உலக போருக்கு பிந்தைய உலகம் வரைக்கும் 12th கண்டென்ட் உங்களுக்கு ஒவ்வொரு தேர்வு வாரியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பிளானோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்லயும் இதை கொடுத்துருக்கேன். ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு அடுத்து 13 புத்தகத்தினுடைய பிளான் நம்ம அடுத்து கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களும் சரி, தேர்வை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி 2024ல உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.